வணக்கம். தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர அரசின் முடிவின் ஆரம்பம். ஹரின் பெர்னாண்டோ கடும் எச்சரிக்கை. மக்களால் தூக்கி வீசப்பட்டவர்களே தேர்தலை நடத்த கோரி ஒப்பாரி. அமைச்சர் சுனில் பதிலடி. பொருளாதாரத்தை சீரழித்தவர்கள் உலகுக்கு பாடம் எடுக்க முயற்சிப்பது வேடிக்கையானது. அமைச்சர் அனுர சாடல். பௌத்த பிக்குகள் மீதான அவதூறுகளை நிறுத்துங்கள். அரசுக்கு ஞானசார தேரர் கடும் எச்சரிக்கை. பிரித்தானியாவில் நாமலுக்கு புகட்டப்பட்ட பாடம் கவலையில் முக்கிய புள்ளி. இலங்கையில் தங்கியிருந்து இணையவழி பண மோசடி. 16 சீனர்கள் அதிரடி கைது. தேசபந்துவின் வழக்கு தேடப்பட்டு வந்த காவல்துறை அதிகாரி கைது. கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவிற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி. அரசு அதிபர் அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். அனுரகுமார திசாநாயக்கவின் முடிவின் ஆரம்பமாக அது இருக்கலாம் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ஹரின் பெர்னாண்டோ எச்சரித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்கும் அரசியல் பழிவாங்கல்கள் குறித்து சர்வதேச சமூகத்திற்கு தெளிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அத்துடன் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் அநீதியான பழிவாங்கல்கள் குறித்து சர்வதேச நாடாளுமன்ற ஒன்றியம், ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஐரோப்பிய நாடாளுமன்ற ஒன்றியம் உள்ளிட்ட அனைத்து சர்வதேச நிறுவனங்களுக்கும் முறைப்பாடு அளிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் தூதரக மட்டத்தில் தனித்தனியாக தெளிவுபடுத்தும் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். மார்ச் 1ஆம் தேதிக்கு பின்னர் மாவட்ட ரீதியாக மத தலைவர்கள், சட்டத்தரணிகள் மற்றும் இளைஞர் குழுக்களுக்கு இந்த அநீதியான பழிவாங்கல்கள் குறித்து தெளிவுபடுத்தப்படும் விசேட வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. நாடு இக்கட்டான நிலையில் இருந்தபோது அதனை மீட்டெடுத்த ரணில் விக்ரமசிங்க செய்த பணிகளை தற்போதைய அரசாங்கம் தங்களுடையது போல காட்டி வருவதாக சாடிய ஹரின் பெர்னாண்டோ, அரசாங்கம் ஆட்சி செய்வதற்கு பதிலாக பழி வாங்குவதில் கவனம் செலுத்துவதாகவும் விமர்சித்தார். அரசாங்கத்தின் ஆட்சிக் காலம் வேகமாக நகர்ந்து வருவதாகவும் அதிகாரிகள் எப்போதும் அரசாங்கத்தின் விருப்பத்திற்கு ஏற்ப செயல்பட மாட்டார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் எச்சரித்தார். இது அனுரகுமார திசாநாயக்கவின் முடிவின் ஆரம்பமாக இருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் ஊழல் மற்றும் முறைகேடுகளில் ஈடுபட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களே தற்போது மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு ஒப்பாரி வைப்பதாக அமைச்சர் சுனில் ஹெந்தனத்தை சாடியுள்ளார். துணிவிருந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் விடுத்த சவாலுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவித்ததாவது: செப்டம்பர் 21ஆம் தேதி மக்கள் வழங்கிய தீர்ப்பு இன்னும் ஈரம் காயவில்லை. நீண்டகாலமாக தேர்தல்களை நடத்தாமல் முடக்கி வைத்திருந்தவர்கள் இன்று ஜனநாயகம் பற்றி பேசுவது வேடிக்கையானது. மக்கள் இதற்காக இந்த அரசை தெரிவு செய்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த பொறுப்பை நாம் சரியாக நிறைவேற்றி வருகின்றோம். தேர்தல்களை கண்டு அஞ்சும் தேவையோ அல்லது மக்கள் செல்வாக்கை இழந்து விடுவோம் என்ற பயமோ இந்த அரசுக்கு இல்லை. முறையான காலத்தில் உரிய முறையில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும். சீர்குலைந்துள்ள பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதும் திருடப்பட்ட மக்கள் பணத்தை மீட்பதுமே எமது தற்போதைய முன்னுரிமையாகும். தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். இதனை பழிவாங்கல் என்று கூச்சலிடுவதன் மூலம் எவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ராஜபக்சர்களின் நிழலில் இருந்து அரசியல் செய்தவர்கள் இப்போது மக்கள் செல்வாக்கு பற்றி பேசுவது நகைப்பிற்குரியது. முடிந்தால் மீண்டும் மக்களிடம் சென்று ஆதரவை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி சவால் விடுத்தார். நாட்டில் பொருளாதாரத்தை சீரழித்தவர்கள் என்று உலக நாடுகளுக்கு பாடம் எடுக்க முயற்சிப்பது வேடிக்கையானது என்று அமைச்சர் அருண கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். லண்டனில் ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களில் நாமல் ராஜபக்ஷ நிகழ்த்தவிருந்த உரைகள் ரத்து செய்யப்பட்டமை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சர்வதேச நாணய நிதியத்துடன் முறையாக பேச்சுக்களை நடத்தி நாட்டை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்கும் அடித்தளத்தை நாம் இட்டுள்ளோம். ஆனால் அந்த பலன்களை அனுபவித்துக் கொண்டு ராஜபக்ஷ அணியினர் தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டு நாட்டுக்கு களங்கத்தை ஏற்படுத்துவது முறையற்ற செயலாகும். ஒரு தலைவருக்குரிய உண்மையான தகுதி என்பது வெறும் மேடைகளில் உரையாற்றுவது மாத்திரமல்ல, மக்கள் மத்தியில் அவர் கொண்டுள்ள நன்மதிப்பும் கௌரவமுமே மிக முக்கியமானது. அந்த பல்கலைக்கழகங்கள் நாமல் ராஜபக்ஷவின் உரைகளை ரத்து செய்தமையானது சர்வதேச ரீதியில் அவர்களுக்கு இருக்கும் மதிப்பை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது என்று தெரிவித்துள்ளார். அரசியலில் ஈடுபட்டுள்ள பௌத்த பிக்குகளை இலக்கு வைத்து முன்னெடுக்கப்படும் அடிப்படையற்ற விமர்சனங்கள் மற்றும் அவதூறுகளை கண்டித்து பொதுபல சேனா அமைப்பு அரசாங்கத்துக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
ராஜகிரியவில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் கலப்போடு அத்தே ஞானசார தேரர் பல்வேறு முக்கிய விடயங்களை முன்வைத்தார். பிக்குகள் என்பவர்கள் வெறும் தானத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டியவர்கள் அல்ல என குறிப்பிட்ட ஞானசார தேரர் நாட்டின் பாதுகாப்பிற்காக முன்வருவது பிக்குகளின் வரலாற்று ரீதியான கடமை என வலியுறுத்தினார். சோழர்கள் முதல் ஆங்கிலேயர் வரை எந்தொரு ஆக்கிரமிப்பாளராலும் சிதைக்க முடியாத செல்வாக்கை பிக்குகள் கொண்டுள்ளதை அவர் நினைவு கூர்ந்தார். நாட்டின் பாதுகாப்பும் பௌத்த மதமும் பிரிக்க முடியாதவை என குறிப்பிட்ட அவர் பிக்குகளின் அரசியல் பங்களிப்பு தற்போதைய அரசில் மட்டுமன்றி முந்தைய காலங்களிலும் இருந்ததை சுட்டிக்காட்டினார். இதற்காக ஜே.ஆர். ஜெயவர்தன மற்றும் SWRD பண்டாரநாயக் ஆகியோரின் காலப்பகுதியில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஹன்சாட் அறிக்கைகளையும் அவர் சான்றாக முன்வைத்தார். தமக்கெதிராக பாரிய அரசியல் வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு பயண கடவுச்சீட்டு முடக்கப்பட்டு தகவல்களை சமூகத்திற்கு கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எம்மை இனவாதிகள் என முத்திரை குத்தி நட்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதை நிறுத்துங்கள். எம்மீது குற்றச்சாட்டுகள் இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள். அதை விடுத்து அவதூறு பேசாதீர்கள் என அவர் சவால் விடுத்தார். தமக்கெதிரான சட்ட போராட்டங்களை முன்னெடுப்பதற்கும் விகாரியை புனரமைப்பதற்கும் போதிய நிதி வசதி இல்லை என குறிப்பிட்ட ஞானசார தேரர் இதற்காக ஜாதிக பின்கொட எனும் பெயரில் புதிய வங்கிக் கணக்கொன்றை அறிமுகப்படுத்தியுள்ளார். இந்த நீதி போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க விரும்புவோர் குறித்த கணக்கில் ஆக குறைந்தது 100 ரூபாவையேனும் வைப்பிலிடுமாறு அவர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கலந்து கொள்ள இருந்த ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் விரிவுரைகள் ரத்து செய்யப்பட்டமை தொடர்பில் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி வருத்தம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது உத்தியோகபூர்வ சமூக ஊடக கணக்கில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் போன்ற விவாத சங்கங்கள் பல தலைமுறைகளாக துணிச்சலான விவாதம் மற்றும் பகுத்தறிவு கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான அடையாளங்களாக நிற்கின்றன என்று முன்னாள் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். கேம்பிரிட்ஜ் சங்கத்தில் உரையாற்றிய தனது சொந்த அனுபவத்தை நினைவு கூர்ந்த அலி சப்ரி அத்தகைய தளங்கள் வேறுபாடுகளை வெளிப்படையாகவும் மரியாதையுடனும் அறிவுசார் நேர்மையுடனும் எதிர்கொள்ள ஒரு அரிய வாய்ப்பை வழங்குகின்றன என்றும் கூறியுள்ளார். இந்நிலையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களின் அழுத்தம் காரணமாக நிகழ்வை ரத்து செய்வது வருந்தத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கும் போது அவை சிவில் சமூகத்தில் பிளவுகளுக்கு வழிவகுக்கிறது என்றும் முன்னாள் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்களால் இலங்கையின் எதிர்காலமும் உண்மையான நல்லிணக்கமும் தடைபடுகின்றது. எதிர்க்கும் கருத்துக்களை கொண்டவர்களை சந்திக்கவும் கேள்வி கேட்கவும் கேட்டறிந்து கொள்ளவும் விருப்பம் இருக்க வேண்டும். அந்த குரல்களை அடக்குவது ஜனநாயகத்தை முன்னேற்றாது எனவும் பல்கலைக்கழகங்கள் நிலைநிறுத்த விரும்பும் கொள்கைகளை அளிக்கும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். விசா நிபந்தனைகளை மீறி இலங்கையில் தங்கியிருந்து இணையதளமூடாக பாரிய நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வந்த 16 சீன பிரஜைகள் குருத்துவத்தை போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு 5 ஜாவத்தை வீதி மற்றும் டொன் கரோலிஸ் வீதி ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகளில் தங்கியிருந்த சீனர்கள் குழு ஒன்று சந்தேகத்திற்கிடமான முறையில் செயல்படுவதாக குருந்துவத்தை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதற்கமைய குற்றப்புலனாய்வு பிரிவினருடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போதே அவர்கள் அனைவரும் பிடிபட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட அதிநவீன இலத்திரனியல் உபகரணங்கள் மற்றும் சட்டவிரோத பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. 23 மடிக்கணினிகள், 11 கைத்தொலைபேசிகள், 7 ரவுட்டர்கள், 9 குரல் மொழிபெயர்ப்பு இயந்திரங்கள், வரி செலுத்தப்படாத 3280 வெளிநாட்டு சிகரெட்கள் என்பவையே சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட 16 சீன ஆண்களும் இலங்கையில் இருந்து கொண்டு வெளிநாடுகளில் உள்ள நபர்களை தொடர்பு கொண்டு பிரமிட் பாணியிலான நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வந்தமை முதல்கட்ட விசாரணைகளில் உறுதியாகியுள்ளது. அத்துடன் இவர்கள் சுற்றுலா விசா நிபந்தனைகளை மீறி நீண்டகாலமாக தங்கியிருந்தமையும் கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் அவர்களது விசா விவரங்கள் தொடர்பாக குடிவரவு குடியகல்வு திணைக்களத்துடன் இணைந்து மேலதிக விசாரணைகளை குருந்துவத்தை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். 2023ஆம் ஆண்டு வெலிகம்பில் உள்ள ஹோட்டலுக்கு அருகில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த முன்னாள் காவல்துறை பரிசோதகர் ஜஹத் நிசாந்த கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் நடந்ததிலிருந்து அவர் வெளிநாட்டில் தலைமறைவாகியிருந்த நிலையில் நேற்று அவர் இலங்கைக்கு திரும்பிய போது கைது செய்யப்பட்டுள்ளார். 2023 டிசம்பர் 31ஆம் தேதியன்று வெலிகமுவின் பெலேனே பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அருகில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கொழும்பு குற்றப்பிரிவைச் சேர்ந்த ஒரு காவல்துறை சார்ஜென்ட் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் காயமடைந்தார்.
அதைத் தொடர்ந்து ஒரு சோதனையின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் பின்னர் வெலிகம காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்திய வேனை பின்தொடர்ந்து சென்று பதிலடி கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. எனினும் இந்த துப்பாக்கிச்சூடு தொடர்பாக கொழும்பு குற்றப்பிரிவின் முன்னாள் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் நெவில் சில்வா மாத்தறை நீதவான் நீதிமன்றில் சரணடைந்திருந்தார். பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி அப்போதைய காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோன் உட்பட 8 சந்தேக நபர்களை கைது செய்ய மாத்தறை நீதவான் உத்தரவிட்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக தேசபந்து தென்னகோன் நேரடியாக குற்றம் சாட்டப்பட்டு பின்னர் இடைநீக்கம் செய்யப்பட்டார். அதன்படி அப்போதைய காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோனின் அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை அளிக்க உயர்நீதிமன்ற நீதிபதி பிரதிபத்மன் சூரசேன தலைமையிலான 3 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தொடர்புடைய குழுவின் அறிக்கை தேசபந்து தென்னகோன் மீதான குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என்று ஒருமனதாக அறிவித்த நிலையில் நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு காவல்துறை அதிபர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வருடாந்த கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய வருடாந்த திருவிழா ஏற்பாடுகள் தொடர்பான இறுதி கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடல் யாழ்ப்பாண மறைமாவட்ட குறுமுதல்வர் ஆஜர் வணக்கத்திற்குரிய அருட்தந்தை பி.ஜே. ஜெபரட்னம், வடமாகாண கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் புடிக்க லியனகமே, இந்திய துணை தூதரக அதிகாரி செல்வி சி.எஸ். ரம்யா ஆகியோர் பங்கு பெற்றினார்கள். இந்த கலந்துரையாடலில் தலைமையுரையாற்றிய அரசு அதிபர் வரலாற்று சிறப்புமிக்க கச்சதீவு புனித அந்தோணியார் திருத்தலத்தின் 2026 ஆண்டுக்கான வருடாந்திர திருவிழா எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி மற்றும் 28ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. அதற்கான இறுதி கலந்துரையாடலாக இக்கலந்துரையாடல் அமைவதாகவும் தெரிவித்து கச்சதீவு புனித அந்தோணியார் திருவிழா சிறப்புற அனைவரின் ஒத்துழைப்பினையும் நல்குமாறு கேட்டுக் கொண்டார். இக்கலந்துரையாடலில் இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை, அவர்களுக்கான தங்குமிட வசதிகள், கூடாரங்கள், உணவு வசதிகள், பாதுகாப்பு, சுகாதார தேவைகள், மலசலக்கூட வசதிகள், குடிநீர் தேவைகள், பாதுகாப்பு, கடல் மற்றும் தரை போக்குவரத்து ஒழுங்குகள், கழிவு முகாமைத்துவம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக இதுவரை எடுக்கப்பட்ட சகல நடவடிக்கைகளும் அரசு அதிபரால் விரிவாக ஆராயப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைப்பாளரும் யாழ்ப்பாண மாநகர சபையின் உறுப்பினருமான எஸ். கபிலன், பாதுகாப்பு படைகளின் அதிகாரி லெப்டினன்ட் KMCSD கருணாதிலக, உதவி போலீஸ் அத்தியட்சகர் கோடி சில்வா, மேலதிக அரசு அதிபர் கே. சிவகரன், மேலதிக அரசு அதிபர் ப. ஜேகரன், பிரதம கணக்காளர் எஸ். கிருபாகரன், உதவி மாவட்ட செயலாளர் உ. தர்சினி, பிரதேச செயலாளர்கள், வைத்திய அதிகாரிகள், சுங்கத்திணைக்கள அதிகாரிகள், துறைசார் திணைக்களங்களின் தலைவர்கள், படகு உரிமையாளர்கள், சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனுர அரசின் முடிவின் ஆரம்பம், ஹரின் பெர்னாண்டோ கடும் எச்சரிக்கை. மக்களால் தூக்கி வீசப்பட்டவர்களே தேர்தலை நடத்த கோரி ஒப்பாரி, அமைச்சர் சுனில் பதிலடி. பொருளாதாரத்தை சீரழித்தவர்கள் உலகுக்கு பாடம் எடுக்க முயற்சிப்பது வேடிக்கையானது, அமைச்சர் அனுர சாடல். பௌத்த பிக்குகள் மீதான அவதூறுகளை நிறுத்துங்கள், அரசுக்கு ஞானசார தேரர் கடும் எச்சரிக்கை. பிரித்தானியாவில் நாமலுக்கு புகட்டப்பட்ட பாடம் கவலையில் முக்கிய புள்ளி. இலங்கையில் தங்கியிருந்து இணையவழி பண மோசடி, 16 சீனர்கள் அதிரடி கைது. தேசபந்துவின் வழக்கு தேடப்பட்டு வந்த காவல்துறை அதிகாரி கைது. கச்சதீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவிற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி, அரசு அதிபர் அறிவிப்பு. இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.